அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதம் அபிஜித் நட்சத்திரம் என்னைக்கு வருது, அதுவும் மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மாதம், தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நமக்கு வர இருக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரமும் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே வருதுங்க. நம்ம என்ன கேட்டாலும் இது வரைக்கும் நம்ம அபிஜித் நட்சத்திரத்தில் கேட்டு ஒரு சிலருக்கு பலன் கிடைக்கலைன்னா கூட இந்த சக்தி வாய்ந்த நாள் மற்றும் நேரத்தை இந்த முறை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். அதுக்கு தீபம் ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இலை தேவைப்படுது. அது என்ன இலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நேற்று இரவே வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவை தவிர கணவன் மனைவிக்கிடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக வருது, மூன்றாம் நபர் குறுக்கீட்டுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இஷ்யூஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சுவிட்ச் வேர்டு குறித்தும் ஒரு வீடியோ இன்றைக்கி காலையில் போட்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்களும் அதை பார்த்து செய்யும்போது கண்டிப்பாக அது எல்லாமே சால்வ் ஆகும். இந்த மேலே சொன்ன 2 வீடியோக்களுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 21ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 6ஆம் தேதி, நஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு 3ஆம் பிறை தரிசனம் இருக்குது. மாதம் வரக்கூடிய பெருச்சந்திர தரிசனத்தை யார் ஒருத்தங்க பார்த்தாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும், ஆயுள் கூடும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், தனம் தானியம் ரெண்டுமே பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த 3ஆம் பிறை பார்க்கறது சிவபெருமானியே நேரில் பார்த்ததுக்குண்டான பலனை தரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிறைச்சந்திரனை தான் சிவபெருமான் தன்னுடைய திருமுடியில் சூடி இருப்பார். அதுவும் மார்கழி 3ஆம் பிறை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இது வந்திருக்கக்கூடிய அந்த சேர்க்கை பாருங்கள். இன்றைக்கி தமிழ் தேதி 6ங்கிற எண்ணுக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அப்புறம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்து ஆங்கில தேதி பாருங்கள் 21. இதில் வர 2யும் 1ஐயும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எண்ணானது 3. 3ங்கிற எண் குருவுக்குரியது. நல்ல ஒரு மங்களகரமான வாழ்க்கை அமைவதற்கும், வீட்டில் எல்லா விதமான சுபகாரியங்களும் தடையில்லாமல் நடப்பதற்கும், பணம் சேர்வதற்கும் இந்த ஒரு அற்புதமான எண்ணானது நமக்கு உதவும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குரு பகவானுக்கு உரிய சேர்க்கை கொண்ட நாளில் சந்திரனுக்கு உரிய இந்த பிறை சந்திர தரிசனம் வர்றது ரொம்ப சிறப்பு. இங்கே நமக்கு குருச்சந்திர சேர்க்கை அப்படிங்கிறதும் கிடைக்குது. இந்த ஒரு சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இன்று மாலை ஒரு 6:30லேருந்து 7:15க்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வீட்டுக்கு வெளியில் மொட்டை மாடியில் போய் கூட நின்றுக்கிட்டு மேற்கு அடிவானத்தில் சின்ன ஒரு கீரல் மாதிரி இந்த பிறைநிலவானது தெரியும். அதை நீங்கள் பார்த்து ஓம் வம் சந்திர தேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். இல்லைனா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்கிறது சிறப்பு. இப்போ இந்த மந்திரத்தை அசைவமெல்லாம் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லலாம். மேலும் இந்த மாதிரி நீங்கள் பிறைச்சந்திரனை பார்த்து வழிபாடு செய்யும்போது 2 கையும் ஒன்றா சேர்த்து ஏந்தன மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு யாசகம் கேட்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது சிறப்பு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருக்குதுங்களே, நாங்களாம் அசைவம் செஞ்சுட்டோமே, சாப்பிட்டுட்டோமே, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பிறைச்சந்திரனை பார்த்த மாதிரியும் செய்யலாம். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, இல்லை அவுட்டிங் போயிட்டீங்க, உங்களால் பிறை நிலவை பார்க்க முடியல, மேலும் உங்கள் வீட்டை சுற்றி நிறைய மாடி கட்டிடங்களெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அடிவானமே தெரியல அப்படிங்கும்போதும் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது. மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ராகு காலம் அப்படிங்கிறது மாலை 4:30லேருந்து 6 மணி வரைக்கும், யமகண்டம்ங்கிறது மதியம் 12 மணிலேருந்து 1:30. இந்த 2 நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் தாராளமாக செய்யலாம். நல்ல பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, என்ன செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனா தேவைப்படுது. க்ரீன் கலர் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. க்ரீன் இல்லைன்னா ப்ளூ கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேனா மட்டும்தான் தேவை. இப்போ இந்த பேனாவை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க.
அதன் பிறகு இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு நம்பரும் சிம்பிளும் வந்து காட்டுறேன். இதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நம்பர் இருக்குது இல்லையா, இந்த நம்பரை உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கோங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய ரிஸ்ட் பகுதியில் வந்து எழுதிக்கோங்க. இதுக்குள்ளே ஒரு சிம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய இடது கையினுடைய இந்த கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதி, இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இது பாருங்கள், இது உங்களுக்கு பிரிண்ட் அவுட்டுங்கிறதுனால வந்துட்டு பிளாக் கலரில் தெரியும். நான் உங்களுக்கு வேணால் என்னுடைய கையில் வந்து வரைஞ்சி காட்டியிருக்கிற பாருங்கள். இதை நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. க்ரீன் கலர் பேனாவை வச்சு வரைஞ்சிக்கலாம், அல்லது ப்ளூ கலர் பேனாவை வச்சு வரைஞ்சிக்கலாம். பார்த்து இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த நம்பரை நீங்கள் வந்து மணிக்கட்டு பகுதியில் ரிஸ்ட் பகுதியில் எழுதியிருக்கீங்க. இந்த சிம்பிளை நீங்கள் சுக்கரமேட்டு பகுதியில் வந்து எழுதிக்கிங்க. இப்போ இந்த நம்பரை நீங்கள் பார்த்துட்டு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்கள். இல்லைனா 21 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 21 முறை வந்து நீங்கள் அந்த நம்பரை சொல்லணும். எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 199621147 199621147. இப்போ நான் எப்படி தனித்தனியாக சொல்லணும் அதே மாதிரி நீங்களும் தனித்தனியாக தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு பவர் உண்டு. அதை நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் இதே மாதிரி வந்து சொல்லுங்கள். கவுண்டிங் இல்லாமையும் சொல்லலாம். கவுண்டிங் வேணும்னா 21 டைம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. சொல்லி முடிச்சுட்டு மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள். ஐ அட்ராக்ட் மோர் மணி அப்படின்னு சொல்லுங்கள். நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன். என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்கின்றது. நான் மிகப்பெரிய பணக்காரன். நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன். இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்கள். என்னென்னவெல்லாம் சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நடந்துட்டுருக்கிற மாதிரி அப்படியே வந்துட்டு சொல்லுங்கள். அப்படியே கண்களை மூடி அதெல்லாம் நடந்துட்டுருக்கிற மாதிரி கற்பனையும் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த நாள் முழுக்க இந்த சிம்பிளும் இந்த நம்பரும் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது இன்னும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த நம்பர் வந்து ஒரு மந்திர எண் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த எண்ணை பயன்படுத்தினா கண்டிப்பாக நமக்கு உடனடி பண தேவை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது இந்த நாள்னு மட்டும் கிடையாது, எந்த நாளில் வேணாலும் நீங்கள் இந்த எண்களை வந்துட்டு பயன்படுத்தலாம். உங்களுக்கு 100% ஃபாஸ்ட்டான ரிசல்ட் தான் வந்து கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு அற்புதமான நாளாக இருக்குது. அதாவது அமாவாசை முடிஞ்சு இந்த பெருநிலவு தான் ஒரு முதல் ஸ்டேஜ். இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த நிலவு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது அப்படியே படிப்படியாக வளர்ந்து 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 பௌர்ணமிங்கிற ஒரு முழு நிலை அடையும். அதே மாதிரியே நம்மளுடைய பொருளாதாரத்தில் இப்போ நம்ம 0வாக இருந்தோம் அப்படிங்கும்போது கூட அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்படியே வந்துட்டு நம்ம முன்னேறிட்டு ஒரு முழு நிலையை வந்துட்டு நம்ம அடைவோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். அதனால் இன்றைக்கே யூஸ் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. மேலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2 அற்புதமான சேர்க்கையும் இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலனை வந்து கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுங்கும்போது கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.